ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யமுனா குக்கிங். இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வெயிட் லாஸ் ரெசிபி 2 இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி 1 போட்டது வந்து உங்களுக்கு டின்னர் டைமில் சாப்பிட்றதுக்காக. இது வந்து அடுத்ததாக இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான யூஸ்ஃபுல்லான கஞ்சி. இது வெயிட் லாஸ் நல்லா ரெடியூஸ் ஆகும். இது வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். ஆனால் வந்து பொரியக்கூடாது. அரிசி பொரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட் வேறு மாறிடும், வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் வந்து பொன்னிறமாக வறுத்து மட்டும் ஒரு தட்டில் போட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், எந்த அளவு மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டு கப்பு தான் எடுத்துக்கணும். சேம் கப்பில் வந்து அதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன், பச்சைப்பயிரை ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இது பொரியாது, வாசனை வரணும். இந்த கஞ்சி வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதெல்லாம் வந்து கலோரிஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு வெயிட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டீங்கன்னா டெய்லியுமே சாப்பிடுங்க. வாரத்தில் வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் சாப்பிடுங்க. சண்டே ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் விட்டுட்டு டிஃபன் அப்போ வந்து விருப்பப்பட்டது ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க. இதை டெய்லியுமே கஞ்சா குடிங்க. ரொம்ப 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 வெயிட் ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கருப்பு கவுனி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ 3வது அதே சேம் கப்பில் அரை கப்பால் வந்து கொள்ளு வந்து தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட கொழுப்பெல்லாம் எடுக்கும். அந்த கொழுப்பை எடுத்துட்டு நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியண்ட் இது தான். இதை வந்து நல்லா பொன்னிறமாக இதையும் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு சேம் தட்டில் வந்து போட்டு நல்லா ஆற வச்சிடணும். நான் வாய்ஸ் கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு காக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதை வந்து துரத்துனாலும் போகாது. ஸோ வந்து நம்ம தான் எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம், அதை மன்னிச்சுக்குங்க. ஏன்னா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா. அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் நல்லா வந்து அதையும் கொஞ்சமாக வறுத்துட்டு, இது வந்து 2-3 மினிட்ஸ்லேயே போதும் நம்மளுக்கு. அது அப்படியே அந்த ஸ்மெல் வரும்போது படப்படணும். அப்போ எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இது எல்லாமே கூல் ஆக்கிட்டு அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. கொரன்னு அரைச்சிட்டு தூள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது அரைக்கும் போது பெருங்காயமும் உப்பும் போட்டு அரைச்சிக்கங்க. கஞ்சா காசி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது டெய்லியுமே குடிங்க, வெயிட் ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லையான்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம 3rd லன்ச் ரெசிப்பியாக போடுறேன். பாய்.